அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு புதுமை பெண்ணில் பதிவு செஞ்ச மாணவர்களுக்கு பதிவு செஞ்ச மாதிரி இப்போது தமிழ் புதல்வனுடைய நேமும் நம்ம ஸ்கூல் லாகின்ல விசிபிள் ஆகுது. ஸோ அவங்களுக்கும் நாம் அப்ரூவல் கொடுக்கணும். ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்க்கலாம். அடுத்து எப்படி அப்டேட் பண்ணணுன்றதையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம தமிழ் புதல்வன் புதுமை பெண் ரெண்டுலையுமே எக்காரணம் கொண்டும் ரிஜெக்ட் ஆப்ஷனை பயன்படுத்தவே கூடாது. அப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணாலும் அது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பள்ளியில் படிச்சிருக்காங்கன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்கூல் டைஸ் நம்பர் கொடுத்து தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணலாமே தவிர ஜென்ரலாக ரிஜெக்ட் நம்ம கொடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ குரோமில் போய்ட்டு உங்கள் ஸ்கூல் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுங்கள். அந்த 3 லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த அப்ரூவலை நீங்கள் டச் பண்ணணும். இந்த அப்ரூவல்ஸை டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸு G2C மேனுவல் டிசி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸுன்றதை நீங்கள் டச் பண்ணணும். ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே தமிழ் புதல்வன் புதுமை புதல்வன் பெண். ஸோ இது ரெண்டுமே டிக்கில் இருக்கான்றதை பார்த்துக்கணும். ஸோ டிக்கில் இருக்குது. ரெண்டாவது இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கும். பெண்டிங்னு இருக்குதுன்னா நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலைன்னு அர்த்தம். ஆக்ஷன் டேக்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு மாணவருடைய பெயர் இருக்குது, எம்இஎஸ் நம்பர் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, இங்கே பெண்டிங்னு இருக்குது. ஸோ இந்த பெண்டிங் பக்கத்தில் இருக்க ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இங்கே இயர் கரெக்டாக இருக்கா, மீடியம் கரெக்டாக இருக்கா, அடுத்து டைப்பு ஸ்கூல் டைப்பு கவர்மெண்ட்றது கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை இதில் மாற்றம் இருந்ததுன்னா நாமளே எடிட் பண்ண முடியும். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போது நாமளே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த மாணவர்கள் நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்கன்றதை உறுதி செய்யணும். அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இயர் கரெக்டாக இருக்குதா, மீடியம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இயர் கொடுத்துருக்குறாங்க. இந்த இயரில் தான் இந்த மாணவன் இந்த பள்ளியில் படிச்சிருக்காங்க. ஆனால் மீடியம் வெரிஃபிகேஷன் ஆஃப் மீடியம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்டியாகவே இருக்குது. ஸோ தமிழ் மீடியம் தான் இந்த ஸ்கூலு. அப்போ இங்கே தமிழ் மீடியம்னு வரணும், பட் இல்லை. அதை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டேட்டா வெரிஃபிகேஷன் பக்கத்தில் டேட்டா அப்டேஷன் அப்படின்னு இருக்கும். இது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த நீங்கள் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி வரும்பொழுது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் காமிக்கும். இந்த டேட்டா அப்டேஷனை நீங்கள் டச் பண்ணணும். இதில் இப்போ 6th 7th 8th இங்கே பாருங்கள். 6th நம்ம ஸ்கூல் நேம் இருக்கும், அகாடமிக் இயர் இருக்கும், மீடியம். இந்த மீடியத்தை டச் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம என்ன மீடியமோ நம்ம ஸ்கூலு அந்த மீடியத்தை இங்கே சேவ் பண்ணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த மாணவன் 15 16 தான் 6ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே 16 17 மாறி இருக்குது கல்வியாண்டு. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 6th 7th 8th அவங்க கொடுத்துருக்க வருடம் மாறி இருக்குது. இல்லை ஒரே வருடத்தை 6th போட்டாங்க 7th போட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் சேஞ்சஸ் இருந்ததுன்னா அகாடமிக் இயரில் சேஞ்ச் பண்ணிக்கணும். மீடியம் போடாமல் இருந்தால் மீடியம் கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே சேவ்னு இருக்கும். இந்த சேவை டச் பண்ணும். சேவை டச் பண்ணோடனே மேலே அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். உடனே இந்த இன்ட்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் போடுற தகவல் அந்த வருங்காலத்தில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க் ஷீட்டில் ஒரு பேஜில் இதெல்லாம் கொடுப்பாங்க, மீடியம் கிளாஸ் எல்லாமே. அதனால் பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பக்கத்தில் பதிவு செய்யப்படும் விவரங்கள் அனைத்தும் மாணவரின் மதிப்பெண் சான்றிதழில் ஒரு பகுதியில் அச்சடிக்கப்படும் என்பதால் பள்ளி மற்றும் பயிற்று மொழி சார்ந்த தகவல்களை மிகவும் கவனமுடன் சரியாக தகவல்களை பதிவேற்றம் செய்யவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அப்ரூவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா, அதில் ஏதாவது இயரை சேஞ்ச் பண்ணணும் இல்லை மீடியம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போய்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கூலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கூலில் படிக்கலை, வேறு ஸ்கூலில் படிச்சிருக்காங்கனாலும் நம்ம அந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு டைஸ் நம்பர் போட்டு நம்ம போடலாம். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு ஆப்ஷன் RT ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அந்த மாணவன் நம்மக்கிட்ட டைரெக்டாக 1 to 3 படிக்கல, 4th தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா கூட நம்ம 1 to 3க்கு RTE அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இந்த மாணவர்கள் நம்மக்கிட்ட படிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். ரெண்டாவது இயர் கரெக்டாக இருக்கா, மீடியம் கரெக்டாக இருக்கான்றதை பார்க்கணும். அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா டேட்டா அப்டேஷன் பக்கத்தில் இருக்கிறதுல போய்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு அந்த இன்ட்டு மார்க்கை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ அதே ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இப்போ முன்னாடி பார்த்தோம்னா மீடியம் எம்டியாக இருந்தது.
இருந்துச்சு. இப்போ நம்ம மீடியம் போட்டுட்டோம். இப்போ நமக்கு மீடியம் வந்து விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை டிக் கொடுத்துட்டு தான் நம்ம அப்ரூவல் கொடுக்கணும். சரிங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றும். மற்றபடி நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இந்த மாணவன் வந்து நம்ம பள்ளியில் படிக்கலை, வேறு பள்ளியில் படிச்சிருக்காங்க, இல்லை 6th 7th மட்டும் நம்மக்கிட்ட படிச்சுட்டு 8th வேறு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னா ரிஜெக்ட் நம்ம பண்ணக்கூடாது. பட் அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் பொழுது இதில் போய்ட்டு நாட் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல்னு கொடுத்து என்டர் யூ டைஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதை தான் டச் பண்ணும். ப்ரொசீட் டு சப்மிட்னு செகண்டாக கீழே இருக்குது பாருங்கள் சர்க்கிள், அதை டச் பண்ணக்கூடாது. என்டர் யூ டைஸ்ன்றதை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த ஸ்கூல், அதாவது இந்த மாணவன் உங்கள் பள்ளியில் படிக்கலைன்னா வேறு ஏதோ ஒரு பள்ளியில் கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி அந்த ஸ்கூலோட டைஸ் நம்பரை இதில் போட்டு நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணோன்னா அந்த ஸ்கூலுக்கு இந்த மாணவருடைய பெயர் வந்து அங்கே போயிடும். அப்படி நம்ம ரிஜெக்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி டைஸ் நம்பர் போட்டு மட்டும்தான் அனுப்பலாமே தவிர ப்ரொசீட் டு சப்மிட் கொடுத்து எக்காரணம் கொண்டும் நம்ம ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் பள்ளிக்கு பொறுப்பு அலுவலர் யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு தான் அந்த தகவலை வந்து நீங்கள் அப்டேட் செய்யணும். ஸோ இவ்வளவு தான். தேங்க்யூ.